சிறகடிக்க ஆசை சரியில்லை. அடுத்த வரை எபிசோடில் நம்ம அண்ணாமலை இருந்துட்டு முத்துவை கூப்பிட்டு இந்த வீட்டு பத்திரம் வேற இன்னும் பேங்க்லேயே இருக்குது, அதை எப்படியாவது நம்ம மீட்டே ஆகணும், கொஞ்சம் பணத்தை சேர்த்து வச்சுருக்கேன், அம்மாவும் கொஞ்சம் நிலத்தில் கொஞ்சம் விவசாயம் அதிகமாக போனதுனால பணமும் நல்லா வந்திருக்குன்னு சொல்லி பணமும் கொஞ்சம் கொடுத்து விட்டுருக்காங்க. அதனால் எப்பாடுபட்டாவது அந்த பேங்க்கில் இருக்கிற வீட்டு டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு வந்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை மனோஜும் நம்ம விஜயாவும் கேட்ட உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது, என்றைக்கே இல்லாத உங்கள் அப்பா இன்றைக்கி தான் இந்த வீட்டு பத்திரத்தை பற்றி பேசினவா, யாரும் மூச்சு விட மாட்டாங்க நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் கடைசியில் என்னடனா இவங்க இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, ஒருவேளை பேங்க்கில் போய் விசாரிப்பாங்களோ அப்படியே சொல்லிட்டு கேட்கவும், அம்மா அப்படி விசாரித்தா நம்ம மொத்தமாக மாட்டிப்போமே அப்படியே சொல்லிட்டு மனோஜ் சொல்லவும், நீ வேற ஏண்டா என்னை பயமுறுத்திக்கிட்டு இருக்க, ஏற்கனவே அந்த பூக்கட்டுறவை கலட்டி கொடுத்த நகையை நம்ம மாற்றி கவரிங்காக வச்சுருந்தோம். ஆனால் அதுவே ஈஸியாக கண்டுபிடிச்சி நம்மளை ஒரு பாடுபடுத்தி விட்டுட்டாங்க. ஆனால் இப்போ இந்த வீட்டு டாக்குமெண்ட்டை நம்ம அந்த வட்டிக்காரர்கிட்ட தான் வச்சுருக்காங்கன்ற விஷயம் தெரிய வந்தால் அவ்வளோதான், இந்த டிரைவரும் இந்த பூக்காட்டுறவங்களும் சேர்ந்துக்கிட்டு அவ்வளோதான் நம்மளை ஒரு பாடு வச்சு விட்டுருவாங்க. எப்படியாவது இவங்க மனசை நம்ம மாற்றியே ஆகணும், இல்லாட்டி நம்ம வசமாக மாட்டிக்குவோங்க மனோஜ் அப்படின்ற வரையே சொல்லிடுறாங்க. கண்டிப்பாம்மா அப்படியே சொல்லிட்டு மனோஜும் விஜயாவும் எப்படியாவது தப்பிச்சாகணும்னு சொல்லிட்டு பிளானை போடுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.